வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த காணொலியில யூஜிடிஆர்பி தமிழ் நியமன தேர்வு 2026 அழகு 1ல மொழியியல். இதுல நான் இந்த வகுப்புல மொழியியல் அறிஞர்கள் நிரல்படுத்தி சொல்லியிருக்கேன். சென்ற வகுப்புல கூற்று, அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பேரு, கூற்று 1, 2 அல்லது கூற்று காரணம், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வினாக்களை பற்றி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வகுப்புல நிரல்படுத்துக, நிரல்படுத்துக என்றாலும் காலவரிசைப்படுத்துக என்றாலும் ஒன்றுதான். தமிழ்ல உங்களுக்கு யூஜிசி நெட்டு டிஎன் செட்ல இந்த நிரல்படுத்துக என்ற அமைப்புல வினாக்கள் கேட்கப்படுவது வழக்கம். தற்போது பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாம ஒவ்வொன்றையும் நாம நிரல்படுத்தி படிக்க கத்துக்கணும். அப்ப நிரல்படுத்துக்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும், யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்டு, யார் ஃபோர்த்து, இந்த வரிசை, அதாவது அவங்களுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர், அந்த கால வரிசை சரியாக தெரிந்தால் மட்டும்தான் நம்மளால நிரல்படுத்தி சரியான விடைகளை கொடுக்க முடியும். இந்த 12 பேர் மொழியியல் அறிஞர்கள். இதனுடைய ஹைரார்கிய வில்லியம் ஜோன்ஸ், பிரான்சிஸ் எல்லிஸ், ராஸ்மஸ் ராஸ், கிறிஸ்டோபர் லாசர், கால்டுவெல், மேக்ஸ் முல்லர், ராபர்ட் கஸ்ட், கிரியேஷன், ஸ்டென்கனோவ், ஜூல்ஸ் பிளாக், தாமஸ் பர்ரோ, எமனோ. இதுல எனக்கு தெரிஞ்ச புத்தகத்துல கொடுத்த இயர் எல்லாம் போட்டிருக்கோம், வருஷம் எல்லாம் போட்டிருக்கேன். சில இதுல வருஷம் தெரியல, அதனால பிளாங்கா விட்டுருக்கேன். பட் இந்த 12 பேரும் தான் வருஷம். சரி, இவங்க தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சார், இந்த ஒரு வீடியோவை பாக்குறீங்க, இதுதான் முதல் வீடியோ அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா யூஜிடிஆர்பி தமிழ் நியமன தேர்வு நான் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு என் நம்பருக்கு கால் பண்றீங்க. சார், இது ஒன்றும் தப்பு கிடையாது. தயவு செய்து 800க்கு மேல நான் யூடியூப்ல வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முழுக்க முழுக்க தமிழ் தான். தொல்காப்பியம், நன்னூல், புறப்பொருள் வெண்பாமலை, அகப்பொருள் விளக்கம், யாப்புருந்தல காரிகை, தண்டி அலங்காரம், அது இல்லாம இலக்கண நூல்கள் தனியா, சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், திறனாய்வு, ஒப்பிலக்கியம், உரைநடை இலக்கியம், சிறுகதை, கதை, புதினம், நாவல், படைப்பாற்றல் எல்லாமே போட்டிருக்க. கிட்டத்தட்ட 800 வீடியோ. தயவு செய்து எல்லாம் முழுமையா பாருங்க. அதே மாதிரி எங்களுடைய வெற்றி துளிகளை எங்ககிட்ட படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க, பிஜில போனவங்க, யூஜில போனவங்க, தமிழ் வளர்ச்சித்துறை, இந்து சமய அறத்துறை, இது வரைக்கும் 5 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அதை தயவு செய்து பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு இப்போ ஒரு 3 வீடியோ இப்ப நடந்த பிஜிடிஆர்பியில செலக்ட் ஆனவங்க, யூஜிடிஆர்பியில செலக்ட் ஆகிட்டு போஸ்டிங் போட்டவங்க எல்லாம் அந்த வீடியோ அப்லோடு பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். தயவு செய்து இது பார்த்துட்டு எங்களுடைய இன்ஸ்டியூட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு கால் பண்ணுங்க. சார், இன்ஸ்டியூட் பத்தியே என்னன்னே தெரியாம போன் பண்றீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் ½ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால கிளீனா எல்லாமே போட்டிருப்போம். சரி, இப்ப இந்த பாடத்துக்கு போலாம். வில்லியம் ஜோன்ஸ், ஆக்சுவலா இவர் பெரிய ஸ்காலர். ஒரு கல்கத்தாவில், அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் கம்பெனி இந்தியாவுக்கு வரும்போது இவர் கல்கட்டால ஒரு பெரிய ஜட்ஜா இருந்தாருன்னு சொல்லப்படுது. இவர் சமஸ்கிருதத்துக்கும் ஐரோப்பிய மொழிக்கும், அதாவது சான்ஸ்கிரிட்டும் யூரோப்பியன் லாங்குவேஜும் லிங்க் இருக்குன்னு முதல்ல இவர் தான் இந்திய மொழியை ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிரான்சிஸ் எல்லிஸ் 1816. இவர் என்ன பண்றாரு, கால்டுவெல்னுடைய முன்னோடின்னு கூட சொல்லலாம். நல்லா கேட்டுக்கங்க. ஏன்னா கால்டுவெல் தான் திராவிட மொழிக்கு ஒப்பிலக்கணம் முதல்ல எழுதுவது. புரியுதுங்களா?
கம்பேரிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்ட்டு திராவிடன், அதாவது திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம்னு இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதினாரு. ஆனா இதுக்கு முன்னாடி பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன பண்ணாரு, கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் வந்து ஒரு தெலுங்கு மொழிக்கு இலக்கணம் எழுதினாரு கேம்பல். அப்ப அந்த அந்த நூல்ல முன்னுரையில தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4 திராவிட மொழிகளும் தனி குடும்பம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பிரான்சிஸ் எல்லிஸ். இந்த ராஸ்மஸ் ராஸ்க்கு வந்து ஆக்சுவலா மலபார் மொழியினம் திராவிட மொழிகளை வந்து இதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுடா, இது வந்து மலபார் மொழியினம்னு நம்ம சொல்லலாம். இது ஏற்கனவே வந்து மொழியியல் நிபுணர் எக்ஸப்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் பாப்பு, ஜாக்கப் கிரீமு, ராஸ்மஸ் ராஸ்க் இவங்க தான் ஐரோப்பியாவில் ஆரம்ப காலத்தில் இந்த லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. நல்லா கேட்டுக்கு, இது முக்கியம். பிரான்சிஸ் பாப், ஜாக்கப் கிரீம், ராஸ்மஸ் ராஸ்க். இந்த ராஸ்மஸ் ராஸ்குடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் வந்து ஒகாபுலாரி, அதாவது சொற்கோவைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொன்னார். இப்ப ஆக்சுவலா ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் இந்த அதாவது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒப்புமை மொழிகள் இருக்கு பாத்தீங்களா, கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்கறது, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், கம்பேரிட்டிவ் வந்து கிராமர். இதுல வந்து இப்ப ஆங்கிலத்துல வந்து இப்ப வந்து தமிழ்ல வந்து 8 இருக்கு, இதே இங்கிலீஷ்ல வந்து 8 இருக்கு. நல்லா கேளுங்க, தமிழ்ல 8, ஆங்கிலத்துல 8. அதனால தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு போனது, ஆங்கிலத்துல இருந்து தமிழ் வந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் கூடாது, அதை ஏத்துக்காத அப்படின்னு இந்த சொற்கோவை ஆராய்ச்சி போலியானதுன்னு சொன்னவர் இவர் தான். இவருடைய வந்து எக்ஸப்டட் ஆளு ராஸ்மஸ் ராஸ்க். போன பிஜிலியோ யூஜிலியோ ராஸ்மஸ் ராஸ்க் பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி எல்லிஸ் பத்தியும் நீங்க யூஜிடிஆர்பில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது கிறிஸ்துவ லாசர், இவங்க வந்து திராவிட மொழி குடும்பம் தனி குடும்பம்னே சொல்லிட்டாரு ஆச்சுங்களா. அடுத்தது கால்டுவெல்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 1856 தான் திராவிட மொழி இலக்கணம் வந்து எழுதினவர். ஒப்பிலக்கணம் தான் வந்து இதுதான். ஆக்சுவலா ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் வான்சிலேக்கல். போன பிஜிடிஆர்பில கூட ஒப்பிலக்கணத்தை யாரு சொல்ல புழக்கத்துல கொண்டு வந்ததுன்னு வான்சிலீக்கல் அப்படின்னு நாம வந்து அந்த எக்ஸாம்லயே கேட்டுங்க. அதுல கூட அந்த வான்சிலேக்கலுக்கு வான்கிலேக்கல்னு போட்டா கூட ஸ்டார் கொஸ்டின் கொடுத்தாங்க. நீங்க கூட இப்போ பிஜிடிஆர்பியில் இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஆனா அந்த ஒப்பிலக்கணம் வந்து கால்டுவெல்ல தான் வந்து டெவலப் ஆனது. இந்த வருஷம் பாருங்க 1856. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 12 கால்டுவெல் சொன்னது வந்து 12 திராவிட மொழிகள் சொல்றாரு. திராவிட மொழிகளை 2ஆ பிடிக்கிறாரு, அதாவது கல்டிவேட்டட் லாங்குவேஜ், அன்கல்டிவேட்டட் லாங்குவேஜ். திராவிட திருந்திய மொழிகள், திருந்தாத மொழிகள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது மேக்ஸ் முல்லர். மேக்ஸ் முல்லர் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஸ்காலர். ஆக்சுவலா மேக்ஸ் முல்லரை பத்தி பாத்தீங்கன்னா இவர் வந்து மொழியியல் ஆய்வுல வந்து உணர்ச்சி மொழி கொள்கையை பத்தி பேசுவாரு. இந்த எஸ்பெர்சனை எடுத்து காட்டுவாரு. ஆக்சுவலா மொழியியல் வந்து ஆய்வாளர்ல உணர்ச்சி மொழி கொள்கை பயனுள்ளதாக கிடைக்குது. அதே மாதிரி வந்து அடிச்சொற்கள், ஓரசை சொற்கள்ல இருந்து சொற்கள் பிறந்தது, இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அது இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய வேதங்கள் வந்து மிகவும் புனிதமானது, பழமையானது, இப்படி அந்த இது தேவையில்லை நமக்கு. வேதங்களை பத்தி எல்லாம் மிகவும் ஆய்வு செய்த ஜெர்மானிய தத்துவ ஞானி. பட் இவரும் வந்து முக்கியமா சொன்னது என்னன்னா நிஷத மொழிகள், தென்னிந்திய மொழிகளை நிஷத மொழிகள்னு சொல்லியிருக்காரு. இது அடிக்கடி கேட்ட கேள்வி. தென்னிந்திய மொழிகளை நிஷத மொழிகள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா மேக்ஸ் முல்லர். அடுத்தது வந்து ராபர்ட் கஸ்ட் 1866. ஆக்சுவலா கால்டுவெலுக்கு அடுத்த மொழியியல் ஆய்வாளர். இது வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ல வந்து இருந்தவர். அடுத்தது வந்து கிரியர்சன். கிரியர்சனுடைய வருஷம் நான் வந்து மென்ஷன் பண்ணல. கிரியர்சன் வந்து 1891. ஆக்சுவலா இந்த கிரியர்சன் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, கோலமி நாய்க்கி திராவிட மொழிகள் ஏற்கனவே 12 மொழிகள்னு கால்டுவெல் சொன்னதை இவர் வந்து ஏத்துறாரு. கொலமி நாய்க்கியோட சேர்த்திக்கிங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. கிரியர்சன் வந்து திராவிட மொழிகள் வந்து 14 சொன்னாரு. அடுத்து ஸ்டென்கனவ், தமிழ்ல இருந்து தான் திராவிடம் வந்தது. அதாவது கால்டுவெல் திராவிடம், அந்த ஈராஸ் பாதிரியார் சொன்ன மாதிரி இவர் வந்து தமிழ்ல இருந்து திராவிடம்
என்ற சொல் பிறந்ததுன்னு ஸ்டென்கனவ். அடுத்தது ஜூல்ஸ் பிளாக், திராவிட மொழிக்கு வந்து இலக்கணம் வந்து எழுதியவர், இந்த கிளைமொழிகளை பத்தி எல்லாம் ஆய்வு செஞ்சவர். தாமஸ் பர்லோ எமனோ இவங்களெல்லாம் நாம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு அடிச்சொல் அகராதியை வந்து எழுதியவங்க. இது இல்லாம ஆண்டனோவ், கபில் சுவலபில் இவங்கெல்லாம் வந்து இக்காலத்துல வந்து இருக்கக்கூடிய கபில் சுவலபில் வந்து கிளைமொழிகள் ஆய்வு, வடக்கு கிளைமொழி, தெற்கு கிளைமொழி, மேற்கு கிளைமொழி, அப்புறம் மத்திய கிளைமொழின்னு 4 கிளைமொழியாக கபில் சுவலபில் பிடிச்சாரு. நான் போர்டில் இடம் இல்லாம எழுதல. கபில் சுவலபில் வந்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்கெல்லாம் வெளிநாட்டு அறிஞர்கள், இவங்களை ஃபாலோ பண்ணி இதுக்கு பின்னாடி வந்து நோம் சோம்ஸ்கிங்கிறவர் போனதிலே சொன்னேன், நாட்டு இலக்கணத்தின் தந்தை நோம் சோம்ஸ்கி, அப்புறம் ஃபெர்டினாண்ட் டி சசூர், இவங்க எல்லாமே வந்தாங்க. இந்த காலமெல்லாம் நீங்க வந்து கால்டுவெலுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நீங்க வந்து, அப்புறம் நைடா அவர் வந்து அவருடைய மொழியியல் கொள்கை, இந்த இதெல்லாம் நீங்க இந்த நியமன தேர்வுக்கு படிக்கிறீங்க, இவங்களை பத்தி எல்லாமே ரொம்ப டெப்தா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த வரிசையை நான் வந்து எழுதி போட்டு வந்து நான் நடத்துறேன். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரியாமலே தயவு செய்து படிக்காதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆச்சுங்களா? இந்த இதை நல்லா ஒரு தடவை பார்த்துங்க. ஜோன்ஸ், எல்லிஸ், ராஸ்கு, லாசர், கால்டுவெல், மேக்ஸ் முல்லர், கஸ்ட், கிரியர்சன், ஸ்டென்கனவ், ஜூல்ஸ் பிளாக், தாமஸ் பர்லோ, எமனோ. இது அடிக்கடி கேட்ட வெளி. திராவிட அடிச்சொல் அகராதியை வெளியிட்டவர்கள் யாருன்னா தாமஸ் பர்லோவும் எமனோவும் சேர்ந்து எழுதுனது தான். அதே மாதிரி தமிழகத்துல திராவிட மொழி சொற்கள்ல இருக்கக்கூடிய பர்டிகுலரா தமிழ்ல இருக்கக்கூடிய வேர் சொற்கள் இது எல்லாமே சமஸ்கிருதத்துக்கு போனது அப்படின்னு ஆய்வு மூலமாக நிரூபிச்சதுல தாமஸ் பர்லோவினுடைய பங்கு வந்து அதிகம். இவங்க எல்லாம் வெளிநாட்டை சேர்ந்தவங்க, தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டு. அதாவது பிற்காலத்துல வந்து வீரமா முனிவர், நம்ம ஜியு போப்பு, ராபர்ட் டி நொபிலி இவங்களுக்கு எல்லாமே அடித்தளமாக இருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலா இவங்க வந்து மொழியியல் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். புரியுதுங்களா? அவங்க வீரமாமுனிவர், ஜியு போப்பு, ராபர்ட் டி நொபிலி எல்லாம் இலக்கிய விற்பனர்கள், தமிழ்ல வந்து இலக்கியம் படிச்சவங்க. நம்ம மொழியியல் பார்வையோட இதெல்லாம் வந்து பார்க்கிறோம். இவங்களுடைய பேஸ் பண்ணி தான் பிற்காலத்துல மொழியியல் டிபார்ட்மெண்ட் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தோற்றுவிக்கப்படுது. இவரு குமாரசாமி ராஜா திருவேண்டரத்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில மொழியியல்ல ஆய்வு பண்றாரு. கிருஷ்ணமூர்த்திங்கிறவர், தொல்காப்பியத்தை வந்து மொழியியல் பார்வையோடு ஆய்வு செஞ்சவர் வந்து முருகையன், மாட்டிலக்கண முறைப்படி ஆய்வு செஞ்சவர் வந்து அகத்தியலிங்கம், சேவை சண்முகம் வந்து மொழியியல் நோக்குல தொல்காப்பிய எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து வினையடி சொற்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. பாலசுப்ரமணியன் ஒருத்தர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. ஒளியனுக்கும் உருபனுக்கும் உள்ள வேறுபாட்டை அழகாக சொன்னவர் டாக்டர் கருணாகரன். இவர் வந்து மொழியியல் டிபார்ட்மெண்ட். இவங்கெல்லாம் தமிழகத்தை சேர்ந்தவங்க. நாட்டிலக்கணத்தை நல்ல முறையில் ஆய்ந்து நாட்டிலக்கண தொடரியல்னு புத்தகம் விட்டவங்க கி ரங்கன். இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராஜாராம்னு ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமா கண்ணை மூடிட்டு சொல்லணும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா தேப்போமையை எடுத்துக்கலாம். தேப்போமை வந்து ஒரு இலக்கியம் மட்டும் கிடையாது. திராவிட தமிழ் மொழி வரலாறு அப்படிங்கிறது வந்து, அதாவது ஐயோ அவ்வோ சமஸ்கிருத நெடுங்கணக்கிலிருந்து வந்ததுன்னு சொன்னது வந்து ஐயா தேப்போ மீனாட்சி சுந்தரம். அவரு தமிழ் மொழி வரலாறு நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். பேசிக்கா படிக்கிறதுக்கு தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் புத்தகம், தமிழ் மொழி வரலாறு வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரம், அவர் திராவிட மொழிகளினுடைய ஒப்பாய்வு ஜான் சாமுவேல், அப்புறம் வந்து இந்த இக்கால மொழிகள் வந்து முத்து சண்முகம், மொழி வரலாறு வந்து மு வரதராசன். தயவு செய்து இந்த 5 புக்கும் இந்த கேட்டுக்குங்க. இந்த மொழி அழகு 1ல கிட்டத்தட்ட 15 கேள்விகள் கேட்பாங்க சார். 15 கொஸ்டின் கேட்கிறாங்க. அழகு 1 மொழி வரலாறுல நீங்க ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துக்குங்க. மேக்சிமம் 15 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சில சமயம் 20 கூட கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி ரெண்டுமே ஒரே பயிற்சி கட்டணத்துல தான் நாங்க சொல்லித்தரோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா பாருங்க, லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ்
நாங்க நடத்துறோம். திங்கள் புதன் வெள்ளி நைட்டு வந்து 7 8:30 மணி வரைக்கும் நைட்டு சார், பகல் கிடையாது, PM. அதே மாதிரி மதுரையில 1ஆம் தேதியிலிருந்து நேரடி பயிற்சி வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுடைய வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய முதல் பயிற்சி நேரடி பயிற்சி மையம் மதுரையில் அமைந்துள்ளது. சென்ட் மேரிஸ் ஸ்கூல்னு இருக்கு. சென்ட் மேரிஸ் பாய்ஸ் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருமலை நாயக்கர் மகாலுக்கும் பக்கத்திலேயே. எவ்ரி சண்டே கிளாஸ் அட் பிரசன்ட். போக போக சாட்டர்டே சண்டே 2 நாளும் நடக்கும். நீங்க ஆன்லைன்ல படிச்சாலும் சரி, ஆஃப்லைன்ல படிச்சாலும் சரி, நீங்க நியமன தேர்வுக்கு இல்ல PGDRBக்கு படிக்கணும்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க சார். 9025420905. இங்கேயும் இருக்கு நம்பரு. இது கால் பண்ணி பாருங்க. மேக்சிமம் இன்னும் டீட்டெயில் வேணும்னா யூடியூப்ல போயிட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசுங்க சார். திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை கூகுள் மீட்ல போட்டு கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் பகல்ல வந்து கேளுங்க. ஃபுல்லா ஸ்டடி மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா போன இதுலயே காட்டியிருப்பேன். முதல் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 464 பக்கம் வரும் சார். இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட். உங்களுக்கு மொழி வேறாது மட்டும் பாத்தீங்கன்னா 464 பக்கம் போட்டிருக்கோம். உள்ளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட கொஸ்டின் பேங்க்கும் இதில் இருக்கு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு டெப்தா எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்டும் குறைந்தபட்சம் 400 பக்கம் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், எங்களுடைய மெட்டீரியலே கிட்டத்தட்ட 4000 பக்கத்துக்கு மேல இருக்கும். எல்லா புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எடுத்து கட்டுரை வடிவில் கொடுத்துருக்கேன். அப்பதான் நீங்க வந்து சரியா படிக்க முடியும். இந்த இதுல இருக்கக்கூடியது இன்ச் பை இன்ச் தான் நாங்க நடத்துவோம். ஒரு வரி விடாம நடத்தி ஸ்டூடெண்ட்க்கு வந்து கிளாஸ்ல வந்து நாங்க சொல்லி தருவோம். எப்பொருள் யார் யாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.